அவர்களே, மஞ்சள் ஆடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞர் அணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். சரத்குமார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் நடிகராக இருக்கும்போது அவர் குறித்து நான் வந்து ஒரு தொடர் எழுதினேன் ஒரு பத்திரிகையில். அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன் அவர் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். காலையில் சரத்குமாரை பார்ப்பேன், அவர் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு போகிறப்ப நான் போகங்கிற அளவுக்கு டெய்லியே நான் சரத்தோட இருப்பேன். அந்த மாதிரியான காலகட்டத்தில் சீமான் வந்து சரத்குமாரை தேடி வருவார். வந்து உட்காந்துருப்பார், ஏன் முன்னால் தான் உட்காருவார், பேசுவாங்க. எதுக்கு வருவார் அப்படின்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நாடார் கட்சி ஆரம்பிக்கணும், இதுதான் சீமானுடைய நோக்கம். நீங்கள் தலைவராக இருங்க, நான் செயலாளராக இருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கிட்ட கேட்பார். எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு ஓகே நாளைக்கு பேசுவோன்ட்டு அனுப்பிச்சி விட்ருவார். அப்புறம் சரத்குமார் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் இது சரியாக வருமானு கேட்பார், எங்கிட்டையும் கேட்பார். நான் ஏதாவது நெகட்டிவாக கருத்து சொல்லுவேன். அப்புறம் அடுத்த நாள் சீமான் வருவார், நாடார் கட்சி ஆரம்பிக்கணும். அதாவது என்ன சுருக்கமாக சொல்லணும்னா, சீமானுடைய ஆரம்பகால நோக்கங்கிறது நாடார் கட்சி தொடங்குவது தான். அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஸ்பான்சர்லாம் கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது நாம் தமிழர் கட்சியாக மாறியது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியாக மாறிய பிறகும் இப்போ சரத்குமாரோடு இவர் நட்பு கொள்கிறாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறதுல எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜீரோக்கள் எல்லாம் சேர்ந்து தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக உருவெடுக்குமானா எந்த காலத்திலையும் உருவெடுக்காது. நீங்கள் நோட்டாக்கு பக்கத்தில், இவர் நோட்டாக்கு பக்கத்தில், இதுதான் இந்த கட்சிகளுடைய நிலைமை.